ஹாய், இன்றைக்கி நான் டின்னருக்கு வீட்டிலே சாண்ட்விச் வெஜ் சாண்ட்விச் ஈஸியாக ஹெல்த்தியான வேலை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? மயோனஸ் எதுவுமே இல்லாமல் எப்படி ஹெல்த்தியான வேலை அதே டேஸ்ட்டுக்கு பண்ணலான்னு பார்க்கலாமா? நான் ஹோம்மேடாக பன்னீர் கொஞ்சம் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை எடுத்து மிக்சியில் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிட்டேன்னா, கெட்டியான தயிர், அது ரொம்ப புளிப்பும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த தயிர் தண்ணி இல்லாமல் நல்லா கெட்டியான தயிராக இருக்கணும். அதையும் மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை ஒரு பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நமக்கு அது மயோனைஸ் மாதிரி கிடைக்கும். டேஸ்ட்டு கூட அதை விட இது நல்லா தான் இருக்கும். ஸோ நமக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ, கேப்சிகம், குக்கும்பர், ஆனியன், டொமேட்டோ எடுத்துக்கலாம். ஸோ என்கிட்ட கேப்சிகம் இல்லை, ஆனியன் எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நான் ஆனியனும் யூஸ் பண்ணல. நான் என்கிட்ட இருந்த குக்கும்பர் அண்ட் டொமேட்டோ எடுத்து இந்த அரைச்சி வச்சோம்ல பேஸ்ட்டு, அதை இந்த வெஜிடபிள்ஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது கூட நான் பெப்பரும் சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாட் மசாலா, நெக்ஸ்ட்டு சில்லி ஃப்ளேக்ஸ், நான் சில்லி ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தேன். ஆனால் பாப்பா சாப்பிட்றனால கொஞ்சம் காரம் இருக்கும் அப்படின்னு நான் அதை யூஸ் பண்ணலை. ஸோ அது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண எல்லாத்தையுமே நம்ம ப்ரெட்டில் நம்ம ஃபில் பண்ணிக்க போகிறோம். நான் ஃபைனலாக என்ன பண்ணியிருக்கேன்னா, சீஸ் நான் துருவி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் சீஸியாக இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் நிறையாவே சீஸ் ஆட் பண்ணேன். இது என் பொண்ணோட சொப்பில் இருக்கிற டாய், அந்த துருவுறது. ஸோ நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதுக்கு நான் கீ ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பட்டர் வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சாண்ட்விட்ச் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.